ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांची पीठं सुविदितं दिव्यगणवेशं कांचीं जगतनमस्तते अपरगणसिद्धं ज्ञानशान्तरूपिणं श्री चन्द्रशेखरगुरुं प्रणमामदनं कलिगदेवं कांचीमान् யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு நான் யாருன்னு புரிஞ்சுதா சந்தேகம் தீர்ந்ததா. நான் யாருன்னு புரிஞ்சுதா சந்தேகம் தீர்ந்ததா. மகாபரிவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை நம்ம பண்ண நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சரியான புண்ணியம் பண்ணல அப்படின்னு. அதனால் அவர் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனே கேட்குறாரு ஒருத்தர்கிட்ட அப்படின்னா எப்படி அது. அகிலா கார்த்திகேயன் அப்படிங்கிறவர், அதாவது அகிலா கார்த்திகேயன்னா நம்ம ஏதோ பெண்மணின்னு நினச்சக்கூடாது, கார்த்திகேயன் தான். அது ஏதோ அந்த மாதிரி அவர் எழுதுறதுனால அந்த மாதிரி பேர் வச்சுருக்கார். நிறைய கதைகள்லாம் எழுதுவார் போல இருக்குது, அந்த மாதிரி அனுபவங்கள் அதெல்லாம். இது ராம ஈஸ்வர பிரியவா அப்படிங்கிற புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகத்தில் மகாபிரியாவுடைய அனுபவங்கள் சிலது எழுதியிருக்காராம். அதில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் எழுதியிருக்கார். அதுதான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. இவர் அகத்தியன் பள்ளி அப்படிங்கிற சுப்பிரமணிய ஐயர் அவரோட பிள்ளை. இன்னொருத்தர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர், அதாவது இவருடைய இன்னொரு சகோதரர். அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதுன்றதை எழுதி பாடினவராம். ஸோ அந்த அகத்தியன் பள்ளி கிருஷ்ணமூர்த்தி இவர் நம்ம சொல்கிறது அகிலா கார்த்திகேயன் அப்படிங்கிறவர். இவர் இவரோட சகோதரர் தான் அவர். ஸோ இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் பிரதோஷமாமாக்கு கூட போய் நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்காராம். எப்போவுமே இவர் மகாபெரிவாள் ராமரோட ஒப்பிட்டு பார்ப்பாராம். பிரதோஷமாமாக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுவாராம். பிரதோஷமாமா ஆனால் சொல்லுவாராம், முருகர், ராமர், கிருஷ்ணர், பரமேஸ்வரன், காமாட்சி எல்லாமே நம்ம பெரியவா தாண்டா அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காராம். எல்லாமே அவர் மகாபெரிவா தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்றார். இவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு தடவை மகாபெரிவாட இவர் மகாபெரிவாட அவர் ஒரு கடவுளோட அவதாரமாக இருக்காரா. அவர் நம்ம ஆனால் இப்படி நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவர் அப்படிதானா அப்படின்றத இவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகத்தோடு ஒன்று வச்சுட்டுருக்கார், ஒரு சின்ன சந்தேகம் வச்சுட்டுருக்கார். அந்த சந்தேகம் பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் போயிடுமா, இது மனசுக்குள்ளே இருக்குது. அங்கே பிரதோஷமாமா கிட்ட இவர் அதெல்லாம் பேசுகிறாரு, தலையாடுறாரே தவிர இவர் மனசுக்குள்ளே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போது அவருக்கு ஒரு சின்ன குறுகுறுன்னு சந்தேகம் இருக்குது. பெரியவா அப்படிங்கிற ஈஸ்வர அவதாரமா பரமேஸ்வரனா அப்படின்னு ஒரு மனசில் தோணின்னு இருக்கு. அதனால் இவர் வந்தார், அகிலா கார்த்திகேயன்றவர் வந்திருக்கார். வந்தவுடனே அன்றைக்கி மகாபெரிவா செங்கல்பட்டில் மகாபெரிவா கேம்ப்பு, அந்த கேம்புக்கு இவர் வந்திருக்கார். பிரதோஷ வேலை சாயங்காலம் இவர் போயிருக்கார். அங்கே பெரியவா ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்காரு. எதிர்க்க நிறைய பேர் உட்காந்துட்டுருக்கார், இவரும் உட்காந்துட்டுருக்கார். இவர் வரும்போது அந்த இடத்துல செங்கல்பட்டில் அந்த கேம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. முதல்ல நினச்சாதான் அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு இங்கே வரலாம் அப்படின்னு மனசில் ஒரு நினச்சிட்டு இங்கே வந்திருக்காரு. ஆனால் ஏதோ தெரியல, டைம் கிடைக்கல, இங்கே வந்துட்டார். இப்போ அதை மனசுக்குள்ளே தோணிட்டு இருக்கு, ஐயோ ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே தோணியிருக்கு. ஒரு மனசுக்குள்ளே ஆஞ்சநேயரை பார்த்துட்டாலும் வந்திருக்கலாமே, தரிசனம் பண்ணாமல் வந்துட்டுமே, போகும்போது நேரம் கிடைக்குமோ பார்க்க மாட்டோமோ, போகும்போது அந்த நேரம் கிடைச்சா தானே அங்கே போயிட்டு போக முடியும் கோவிலுக்கு, ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அப்படின்னு மனசில் தோணிட்டு இருக்கு. மகாபெரிவா இப்போ இவரை விடும்போது தானே இவர் போக முடியும், இவர் உத்தரவு கொடுக்கும்போது தானே. அப்போ இவரை உத்தரவு கொடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை இவர் காமிச்சிட்டா சரியாக போயிடுமே. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, எதிர்க்க கொஞ்சம் பேர் உட்காந்துட்டுருக்கார்.
இந்த அகிலா கார்த்திகேயன்றவர் இருக்கார். பெரியவா டக்குன்னு தண்டத்தை எடுத்துன்னு எழுந்திருக்கார். எழுந்து இவர் மனசில் தான் அவருக்கு சந்தேகம் இருக்கே, இவர் பரமேஸ்வரனா, இவர் ஆஞ்சநேயரா, இவர் அந்த மாதிரி ஒரு அவதார புருஷரா என்ன அப்படின்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ளே அவர் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறது பரமேஸ்வரனோட ஒரு கடமையாகிடுது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணுமே, இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி பக்தி வரும். கிளம்பி நேராக போகிறவர் கடகடன்னு தெருவில் நடக்கிறார். பின்னாடி கொஞ்சம் பேர் தான் இருக்கா, எல்லாரும் போகிறார். இந்த அகிலா கார்த்திகேயன் போகிறார். உள்ளே போய் ஆஞ்சநேயர் சன்னதிக்குள்ளே கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிட்டு ஆஞ்சநேயர் எங்கே இருக்காரோ அது பக்கத்தில் இங்கே உட்காந்துட்டார். மகாபிரிவா வச்சுட்டு இங்கேயே கண்ண முடியும் தான் இருந்தார், தியானத்தில் இருந்தார். அங்கே போய் கண்ண முடியும் தியானத்தில் இருந்தார். இவர் எல்லாரும் இவருக்கு மனசுக்குள்ளே புரிஞ்சிருது. இப்போது பெரியவா எதுக்கு இப்போ திடீர்னு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தார் ஒன்றும் தெரியல, யாருக்குமே ஒன்றும் புரியல. அது யாருக்கு தெரியும் அப்படின்னா அகிலா கார்த்திகேயனுக்கும் மகாபிரிவாளுக்கும் மட்டுமே மனசுக்குள்ள ரெண்டு பேரும் பேசின்றது. இவர் மனசுக்குள்ளே தெரிஞ்சுட்டு இருக்காரு, சொல்கிறார். இவர் மகாபிரிவா ஒரு ஒரு பெரிய பரமேஸ்வர அவதாரமாக, அவர் தான் ஈஸ்வர இதுவாக இருக்காரா புரியலையே, ஒரு அவதாரமானு இவர் மனசுக்குள்ளே அவர் நினைக்கிறார். பெரியவா என்ன பண்ணுறார், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ அந்த ஆஞ்சநேயரை பார்க்காம வந்துட்டேன்ற, அப்போ ஆஞ்சநேயர் வேற நான் வேறையா வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போய் உட்காந்துக்கிறார். ஆஞ்சநேயருக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறார். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அங்கே போயிருக்கோம். கண்ணை திறக்கிறார், திருப்பி கிளம்பி பழைய இடத்துக்கு வந்துடுறார். அப்புறம் இவர் உத்தரவு கொடுக்குறார், கிளம்பி போயிடுறார். அகிலா கார்த்திகேயனுக்கு பெரிய இதுவாக இருக்குது, கண்ணெல்லாம் தண்ணி இவருக்கு புரிஞ்சிருது. மகாபிரிவா இது எதுக்காக அது இதை பண்ணியிருக்கார் அப்படின்னா, நான் யாருன்னு புரிஞ்சுதான், உன்னோட சந்தேகம் தீர்ந்துதா அப்படிங்கிறது அந்த அகிலா கார்த்திகேயனுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்காக இவ்வளோ நடத்தியிருக்கார். எப்பேற்பட்ட ஒரு அனுபவம். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரியா பாதவீச்சரணம்.